என்ன வேணும் ஸ்கூலுக்கு எல்லாமே இங்கிருக்கு. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. இன்றைக்கும் தாழ்த்தப்பட்ட, ஒடுக்கப்பட்ட, விளிம்பு நிலையில் இருக்கக்கூடிய சமூக மக்கள் தங்களுக்கான கல்வி ரீதியான, பொருளாதார ரீதியான உரிமைகளை அன்றாடம் அவர்கள் போராடி கொண்டிருக்கக்கூடிய விளிம்பு நிலையில் தான் இருக்கிறார். பிசிஆர் ஆக்ட் இந்த சட்டத்தோட முக்கிய நோக்கம் என்ன? அந்த சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்று சொல்லப்படுகின்ற பொழுது ஒரு குறிப்பிட்ட சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் இந்த சமூகத்தில் புறக்கணிக்கப்படுவதை தடுப்பதற்காக, அவர்களை பாதுகாப்பதற்காகத்தான் உருவாக்கப்பட்டதுதான் இந்த சட்டம். உயர்ந்த சாதியை சார்ந்த ஒருத்தரை அந்த சாதி பேரை சொல்லி குறிப்பிட்டாலோ இந்த சட்டம் பாயும். தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக மட்டும்தானே சட்டம், இல்லை உயர்ந்த சாதியினருக்கு இது மாதிரி ஏதாவது சட்டம் இருக்கா? சாதி பெயரை திட்டுகின்ற போது இந்த சமூகம் புறக்கணிக்கப்பட்டு அவர்கள் அடிப்படை தேவைகள் மறுக்கப்படுகின்ற போதுதான் இந்த சட்டத்தினுடைய முக்கியத்துவம் வலிமை பெறுகிறது. ஆக பிசிஆர் ஆக்ட்ல பாதிக்கப்படக்கூடியவர்களுக்கு எந்த மாதிரியான நிவாரணங்கள் கிடைக்கும்? ஒரு SC/ST கேஸ் பதிவு செய்யப்படுகிறது என்று சொன்னால், வழக்கு பதிவு செய்யப்பட்ட அந்த நிமிடமே அவருடைய வங்கி கணக்கில் அவருக்காக முதல் தொகையாக 65,000 ரூபாயை பதிவாக முதல் போடப்படுகிறது. இவன் என்னோட ஜாதிக்காரன், இவன் மேலே எப்படி நான் கேஸ் போடுறது அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட கடமையை செய்யாமே தவறுனா அந்த அதிகாரி மேலே எந்த பிரிவுக்கு கீழே நடவடிக்கை எடுக்கும்? கண்டிப்பா மேற்கொண்டு அரசினுடைய சலுகைகள், அரசினுடைய எல்லா விதமான உயர்வுகளும் தடை செய்யப்பட்டு, ஏன் அதிகபட்சமாக அவரை அந்த பதவியிலிருந்து நீக்கம் செய்யப்பட மட்டுமல்லாமல் குறைந்தபட்சம் ஓராண்டு காலம் சிறையில் அடைப்பதற்கு கூட நீதிமன்றத்திலே சிறப்பு வகையில் தண்டனை பெற்றிருக்கிறது. ஜெம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு திருப்பத்தூர் மாவட்ட சிறப்பு அரசு பொது வழக்கறிஞர் PM சுந்தரமூர்த்தி அவர்கள் இணைந்துள்ளார். அவரிடம் பல சட்டங்களை பற்றி தெரிந்து கொள்ள போகிறோம். சார் வணக்கம். வணக்கம். ஜிம் தொலைக்காட்சி சார்பில் மக்களுக்கு சட்ட ரீதியான கருத்துக்களை பதிவு செய்வதற்கும் அவர்களோடு கலந்து உரையாடுவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தியமைக்கு நன்றி. ஓகே சார். சார், அதாவது குறிப்பாக பட்டியல் சாதியினர் மற்றும் பட்டியல் பழங்குடியினர் வன்கொடுமைகள் தடுப்பு சட்டம், அதாவது பிசிஆர் ஆக்ட், இந்த சட்டம் எதற்கு கொண்டு வரப்பட்டது? இந்த சட்டத்தை வச்சு யாரெல்லாம் கேஸ் தொடுக்கலாம்? அருமையான கேள்வி. குறிப்பாக நம்முடைய இந்தியா 1947 சுதந்திரம் அடைந்த பிறகு 1950 ஜனவரி 26 குடியரசு நாடாக பிரகடனப்படுத்தப்பட்டு அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வரப்பட்டது. அப்படி நடைமுறைக்கு வருகின்ற காலத்தில் இந்தியன் பீனல் கோட், கிரிமினல் ப்ரொசீஜர் கோட், சிவில் ப்ரொசீஜர் கோட், இந்தியன் கான்ஸ்டியூஷன் எவிடன்ஸ், இப்படி பல்வேறு வகையான சட்டங்கள் இருந்தாலும் மக்களுக்கு நேரடியாக தங்களுடைய உரிமைகளை நிலைநாட்டுவதற்காகவும் தங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற அடிப்படையான உரிமைகள், அடிப்படையான நமக்கான அரசினுடைய சலுகைகள் பெறுவதற்கும் அரசியலமைப்பு சட்டத்தை முழுமையாக நம்முடைய மக்கள் இன்னும் அறியவில்லை, அதற்கான முயற்சி எடுக்கவில்லை என்றே நான் கருத்து பதிவு செய்ய விரும்புகிறேன். காரணம், இன்றைக்கு இந்தியாவை பொறுத்த மாட்டில் குறிப்பாக 75 ஆண்டுகள் சுதந்திரம் அடைந்த காலத்தில் கூட இன்றைக்கும் தாழ்த்தப்பட்ட, ஒடுக்கப்பட்ட, விளிம்பு நிலையில் இருக்கக்கூடிய சமூக மக்கள் தங்களுக்கான கல்வி ரீதியான, பொருளாதார ரீதியான உரிமைகளை அன்றாடம் அவர்கள் போராடி கொண்டிருக்கக்கூடிய விளிம்பு நிலையில் தான் இருக்கிறார். அதிலே பாபா சாஹேப் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் இந்தியாவினுடைய அரசியலமைப்பு சட்டத்திலே சரத்து 17 தீண்டாமை பற்றி ஒரு தெளிவுபடுத்துகிறார். இந்த தாழ்த்தப்பட்ட சமூக மக்கள், பழங்குடியின மக்கள், அவர்கள் இந்த சமூகத்தோடு வாழ்வதற்கும், இந்த சமூகத்தோடு அவர்கள் எல்லா வகையான உரிமைகளை சமமாக அவர்கள் பெற்று வாழ்வதற்கு அனைவரும் இந்த நாட்டினுடைய சமம் என்கின்ற அடிப்படையில் தான் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தினுடைய சரத்து 14 இந்தியன் கான்ஸ்டியூஷன் ஆர்டிக்கல் ஆல் ஆர் பிஃபோர் டு ஈக்குவாலிட்டி, சட்டத்தின் முன் அனைவரும் சமம். ஆக சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்று சொல்லக்கூடிய இந்தியாவினுடைய அரசியலமைப்பு சரத்து 14 தான் அதை மீறுகின்ற, அந்த மீறுகின்ற நபர்களுக்கு எந்தெந்த வகையில் இந்தியாவினுடைய அரசியலமைப்பு சட்டம், இந்திய தண்டனை சட்டம், இந்தியாவில் இருக்கக்கூடிய வன்கொடுமை தடுப்பு சட்டம், குறிப்பாக
தீண்டாமை வன்கொடுமை தடுப்பு சட்டம் உருவாக்கப்படுகின்ற பொழுது அதன் அடிப்படையில் இன்றைக்கு நாள்தோறும் கிராமப்புறங்களிலே பார்க்கின்ற போது இன்றைக்கு கூட தேநீர் கடைகளில் டீ கடைகள் என்று சொல்லக்கூடிய அளவிலே இரட்டை குவளைகள் ஆங்காங்கே சில இடங்களில் இருப்பதை என்னால் உணர முடியும். அது இந்திய அளவிலே சட்டமாக கொண்டு வரப்பட்டாலும் மக்கள் மத்தியில், மக்கள் உணர்வுகளில், அவர்களுடைய எண்ணங்களில் இன்னும் அந்த பாகுபாடும் வேறுபாடும் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. அப்படி இன்றைக்கு அரசால் அங்கீகரிக்கப்பட்ட இந்து அறநிலைத்துறை என்று சொல்லப்படக்கூடிய கோயில்களிலே கூட இந்த தாழ்த்தப்பட்ட சமூகத்தைச் சேர்ந்தவர்கள், பழங்குடியின சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் கருவறைக்குள் அல்லது கோயில் வாசலிலே அவர்கள் சென்று வழிபடுவதற்கு கூட உங்களுக்கு உரிமை இல்லை, நீங்கள் இந்த கோயிலிலே வழிபடக்கூடாது என்று தடுக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட சமூகம் இன்றைக்கும் இந்த இந்திய திருநாட்டில் இருந்து கொண்டிருக்கிறது என்பதுதான் மறுக்கப்பட முடியாத உண்மை. அதே போன்றுதான் இந்த கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய ஆழ்துளை கிணறுகள் அல்லது கிணறுகள், குளம், இவைகள் அன்றாடம் தன்னுடைய அடிப்படை தேவையாக இருக்கக்கூடிய குடிதண்ணீர் தன்னுடைய குடும்பத்திற்காக, தன்னுடைய இல்லற வாழ்க்கைக்காக அடிப்படை அத்தியாவசியமாக இருக்கக்கூடிய தண்ணீரை கூட இன்றைக்கு பட்டியலின சமூகத்தைச் சேர்ந்தவர்கள், தாழ்த்தப்பட்ட சமூகத்தைச் சேர்ந்தவர்கள், விளிம்பு நிலையில் இருக்கக்கூடியவர்கள், இந்த சமூக மக்கள் பொதுவாக இருக்கக்கூடிய கிணறுகளிலே, பொதுவாக இருக்கக்கூடிய கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய குளங்களிலே தண்ணீர் எடுப்பதற்கு அனுமதிக்க முடியாத ஒரு அவலநிலை இந்தியாவில் இப்பொழுதும் ஒரு சில சமூக மக்கள், அவர்களுடைய ஆதிக்க சமூகங்கள் இன்றைக்கும் இருப்பதை இந்த அரசியலமைப்பு சட்டம், இந்த தீண்டாமை வன்கொடுமை சட்டத்தினால் அவர்களை பாதுகாக்கக்கூடிய அளவிற்கு இந்த தீண்டாமை வன்கொடுமை சட்டத்தில் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு மிகப்பெரிய பாதுகாப்பாக உருவாக்கப்பட வேண்டும். அவர்கள் உரிமைகளை பாதுகாக்கப்பட வேண்டும். அவருடைய உரிமைகளை அரசியல் ரீதியாக, சமூக ரீதியாக, பொருளாதார ரீதியாக நீதிமன்றங்களிலே நீங்கள் வாதாடுவதற்கும், உங்களுடைய கோரிக்கைகளை நீங்கள் பெறுவதற்கும் ஒவ்வொரு மாவட்ட அளவிலே, மாவட்ட நீதிமன்றங்களிலே சிறப்பு நீதிமன்றம் என்று சொல்லப்படக்கூடிய அளவில் ஸ்பெஷல் கோர்ட் இன் பர்டிகுலர்லி ஷெட்யூல் காஸ்ட் அண்ட் ஷெட்யூல் ட்ரைப்ஸ், தீண்டாமை வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் பாதிக்கப்படக்கூடிய இந்த தாழ்த்தப்பட்ட சமூகத்தைச் சேர்ந்தவர்கள், பழங்குடியின சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் எங்கள் சமூகத்தின் பெயரை சொல்லி, எங்கள் சமூகத்தின் பிரச்சனைகளை அவர்கள் மையப்படுத்தி எங்களை அவர்கள் தீண்டத்தகாதவர்களாக நடத்துகிறார்கள். எங்கள் மன உளைச்சலுக்கும், எங்கள் குடும்ப அளவிலே அவர்கள் பாதிக்கக்கூடிய அளவிற்கு அவர்கள் எங்கள் பெயரை சொல்லி பொது இடங்களிலே திட்டுகிறார்கள், அல்லது தேநீர்களிலே, அல்லது ஓட்டல்களிலே, அல்லது வேறு வகையில் அன்றாடம் தன்னுடைய நடைபாதையிலே நடந்து செல்லுகின்ற போது கூட இந்த பக்கம் இந்த தெருவிலே நீங்கள் நடக்கக்கூடாது, போகக்கூடாது, தண்ணீர் எடுக்கக்கூடாது, கோயிலுக்கு போகக்கூடாது, டீ குடிக்கக்கூடாது, இந்த ஓட்டலிலே நீங்கள் சாப்பிடக்கூடாது, எங்களோடு சரிசமமாக என்று அன்றாடம் அவர்கள் பாதிக்கப்படுவதை கூட இந்த சட்டம் அவர்களுடைய உரிமையை பாதுகாக்கக்கூடியதற்காக உருவாக்கப்பட்டதுதான் இந்த தீண்டாமை வன்கொடுமை தடுப்பு சட்டம். ஓகே சார், இந்த பிசிஆர் ஆக்ட், இந்த சட்டத்தோட முக்கிய நோக்கம் என்ன? மிக முக்கியமான நோக்கம், இந்தியாவினுடைய அரசியலமைப்பு சட்டத்தினுடைய சரத்து 14 சட்டத்தின் முன் அனைவரும் சமம். அந்த சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்று சொல்லப்படுகின்ற பொழுது ஒரு குறிப்பிட்ட சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் இந்த சமூகத்தில் புறக்கணிக்கப்படுவதை தடுப்பதற்காக, அவர்களை பாதுகாப்பதற்காகத்தான் உருவாக்கப்பட்டதுதான் இந்த சட்டம். ஓகே சார், இந்த சட்டத்தோட முக்கிய பிரிவுன்னு ஒன்று இருக்கும்ல, கண்டிப்பா அது எது? இந்த சட்டத்தினுடைய மிக முக்கியமான பிரிவு எது என்று சொன்னால், தீண்டாமை வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் SC/ST ஆக்ட் 3(1) சப்கிளாஸ் ஆர் 3(1) RS 3(1) என்று சொல்லப்படக்கூடியது. இதனுடைய பொருள் என்னவென்று சொன்னால், ஒரு நபர் ஒரு தீண்டாமை வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் எவ்வாறு அந்த சட்டம் வழக்கு பதிவு செய்யப்படுகிறது என்று சொன்னால், மாற்று சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் அல்லது தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சாராத ஒரு நபர், தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சார்ந்த ஒரு நபரை பொது இடங்களிலோ அல்லது தனிப்பட்ட இடத்திலோ அவர் சாதி பெயரை சொல்லி, நீ இந்த சாதியை சார்ந்தவன் என்கின்ற அடையாளத்தை அவன் பெயரை பயன்படுத்தி பொது தளங்களிலே புறக்கணிக்கப்படுகின்ற போதோ, அல்லது அந்த சாதி பெயரை அடையாளம் காட்டப்பட்டு அவன் மனதையும் மன உளைச்சலுக்கு ஆளாக்கப்படுகின்ற போதும், அல்லது சட்டத்தில் வழங்கப்பட்டிருக்கின்ற அனைத்து அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு முயற்சி செய்கின்ற பொழுது அதை பெறுவதற்கு உனக்கு உரிமை இல்லை, நீ தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சார்ந்தவன் என்கின்ற அடையாளத்தை அவன் எப்பொழுது பிரயோகிக்கப்படுகிறான பொதுத்தளத்தில், இந்த கேள்வி, இந்த சட்டம் அந்த தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சார்ந்தவனுக்கு பாதுகாக்க வழிவகை செய்யப்படுகிறது. ஓகே சார், இப்போ ஒரு பொது இடங்களில்
ஒரு சாதி பேரை சொல்லி பேசுவது தவறு. அதுதான் இந்த சட்டம் சொல்லுது. கண்டிப்பா. ஒருவேளை உயர்ந்த சாதியை சார்ந்த ஒருத்தரை அந்த சாதி பேரை சொல்லி குறிப்பிட்டாலோ இந்த சட்டம் பாயும். அதாவது இது வந்து தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக மட்டும்தானே சட்டம், இல்ல உயர்ந்த சாதியினருக்கு இது மாதிரி ஏதாவது சட்டம் இருக்கா? இதுல என்ன ஒரு கேள்விக்கான பதில்னா, பொதுவா ஆரம்ப காலகட்டத்திலிருந்து இந்த தாழ்த்தப்பட்ட அல்லது பழங்குடியின சமூகம் ஒட்டுமொத்த சமூகத்திலிருந்து புறக்கணிக்கப்பட்ட ஒரு சமூகமாக இருக்கிறது. இதில் உயர்ந்த சமூகம் தாழ்த்தப்பட்ட சமூகம் என்கின்ற பிரிவு எப்படி ஏற்படுகிறது என்று சொன்னால், ஒரு குறிப்பிட்ட சமூகம் அவர்கள் ஆளக்கூடியவர்கள், படிக்கக்கூடியவர்கள், பொருளாதாரத்தில் வலிமை உடையவர்கள், தங்கள் விவசாய நிலத்தை வைத்துக் கொண்டிருக்கின்றவர்கள், அல்லது கல்வி ரீதியாக அல்லது ஏகபோகமாக தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்துக் கொண்டிருக்கின்றவர்கள், அவர்களுக்கு பணிவிடை செய்வதற்கும் அவர்களை இவர்கள் அடிமையாக வைத்துக் கொண்டிருக்கின்ற அந்த சூழ்நிலையில்தான் மனிதனுக்கு கொடுக்கக்கூடிய சராசரியான மதிப்பை கூட அவர்களை கொடுக்காமல் மூன்றாம் தர மனிதர்களாக மிருகங்களோடு அவர்களை பாவிக்கக்கூடிய இந்த செயல் அந்த சமூகத்தை அவர்கள் பாவிக்கக்கூடிய அல்லது கடும் சொற்களால் அல்லது சாதி பெயரை திட்டுகின்ற போது இந்த சமூகம் புறக்கணிக்கப்பட்டு அவர்கள் அடிப்படை தேவைகள் மறுக்கப்படுகின்ற போதுதான் இந்த சட்டத்தினுடைய முக்கியத்துவம் வலிமை பெறுகிறது. ஆக உயர்ந்த சமூகத்தை சார்ந்தவர் சாதி பெயரை சொல்லி அவர்கள் பேசுகிறார்கள் என்று சொன்னால், அந்த சமூகம் அந்த சாதி பெயரை சொல்லி பேசுவதனால் சமூக ரீதியாக எந்த அளவிலும் மன உளைச்சலுக்கு ஆளாகுவதோ அல்லது அசிங்கப்படுத்துவதிலோ அல்லது வேறு வகையில் அவர்களை எந்த அடிப்படையிலும் அவர்களை கீழவோ அல்லது வேறு வகையில் அவர்கள் பாதிப்பு உள்ளாக்கக்கூடிய சூழல் இந்த சமூகத்தில் இல்லை. ஓகே சார், இப்ப பிசிஆர் ஆக்ட்ல பாதிக்கப்படக்கூடியவர்களுக்கு எந்த மாதிரியான நிவாரணங்கள் கிடைக்கும்? நிச்சயமா, நல்ல அருமையான கேள்வி. அதாவது தாழ்த்தப்பட்ட வன்கொடுமை தடுப்பு சட்டத்தினுடைய மிக முக்கியமான சிறப்பு அம்சம் என்னன்னா, ஒரு தனி நபர் இன்றைக்கு எனக்கு ஏற்பட்ட பிரச்சனை, எனக்கு ஏற்பட்ட தீங்குகள், எனக்கு ஏற்பட்ட அடிதடி பிரச்சனை அல்லது எனக்கு இழப்பீடு ஏற்படுகின்ற பொழுது ஒரு காவல் நிலையத்தில் ஒரு புகார் கொடுக்கப்படுகிறார் என்று சொன்னால், அந்த காவல் நிலையத்திலே புகார் கொடுக்கப்பட்டு அந்த கொடுக்கப்பட்ட புகார் உண்மைத்தன்மை கண்டறிந்து முதல் தகவல் அறிக்கை என்கின்ற பெயரில் ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட் எஃப்ஐஆர் போடப்படும். அதன் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு நீதிமன்றத்திற்கு செல்லும். நீதிமன்றம் அரசு வழக்கறிஞர் வைத்து நடைமுறைப்படுத்துவது சாதாரண ஒரு விஷயம், அது இயல்பான ஒரு காலம். ஆனால் இந்த SCST பொறுத்த மாட்டில இந்த ஸ்பெஷல் கோர்ட், இந்த ஸ்பெஷல் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் என்கின்ற அடிப்படையில் பார்க்கின்ற போது இந்த தீண்டாமை வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்படுகின்ற போது முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்பட்ட உடனேயே அந்த மனுதாரர், அந்த புகார்தாரனுடைய வங்கி கணக்கிலே அது உண்மையாக கண்டறியப்பட்டு அவருக்கு தமிழக அரசு மாவட்ட ஆட்சித்தலைவரின் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய மாவட்ட ஆதி திராவிடர் நல அலுவலர் என்று சொல்லக்கூடிய ஆதி திராவிடர் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் ஆபீசர் என்கின்ற அடிப்படையில் இந்த வழக்கை விசாரிக்கக்கூடிய SCST IO இன்வெஸ்டிகேஷன் ஆபீசர் என்று சொல்லக்கூடியவர் ஒவ்வொரு மாவட்டத்திலும் இருக்கக்கூடிய டெப்டி சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ் DSP அளவில் தான் இதை விசாரிப்பதற்கான அதிகாரம் படைத்தவர்கள். ஆக ஒரு SCST கேஸ் பதிவு செய்யப்படுகிறது என்று சொன்னால், வழக்கு பதிவு செய்யப்பட்ட அந்த நிமிடமே அவருடைய வங்கி கணக்கில் அவருக்காக முதல் தொகையாக 65,000 ரூபாயை பதிவாக முதல் போடப்படுகிறது. இன்னும் சொல்ல போனால், ஒரு SCST கேஸ்ல ஒரு SCST வழக்கு பதிவு செய்யப்பட்டு அந்த வழக்கினுடைய தன்மை அந்த SCST நபர் மாற்று சமூகத்தால் ஒரு தாழ்த்தப்பட்ட பழங்குடியின சமூகத்தை சேர்ந்த ஒரு நபர் இறந்தால் அல்லது கொலை செய்யப்பட்டால் 12 லட்சம் ரூபாய் வரை அவருக்கு அவருடைய குடும்பத்தாருக்கு நிதி வழங்கப்படுகிறது தமிழக அரசு, குறிப்பாக ஆதி திராவிடர் நலத்துறை. அது மட்டுமல்லாமல் அந்த குடும்பத்தில் படித்தவர்கள் யாராவது இருந்தார்கள் என்றால் அந்த குடும்பத்தில் படித்தவர்கள் கல்வி தகுதிக்கு ஏற்ப தமிழக அரசு ஒரு வேலையை உருவாக்கி தமிழக அரசு அரசு வேலையை கொடுக்கக்கூடியது. மூன்றாவது, அவர்கள் குடும்பத்தில் வாழ்வதற்கான வாழ்வாதாரமாக குறைந்தபட்சம் 3 சென்ட் நிலம் கொடுக்கப்பட்டு வீடு கட்டுவதற்கு அரசு வீடு கட்டி அவர்கள் வாழ்வதற்கு வழங்கப்படுகிறது. அடுத்ததாக, இந்த தீண்டாமை வன்கொடுமை வழக்கு சம்பந்தமாக பதிவு செய்யப்பட்ட வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட நபர் அல்லது அந்த வழக்கில் ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்த ஒரு நபர் இறந்தால் அந்த குடும்பத்திற்கு மாதந்தோறும் பென்ஷன் என்ற அடிப்படையில், ஓய்வு ஊதியம் என்கின்ற அடிப்படையில் அந்த குறிப்பிட்ட அந்த நபர் அந்த குடும்பத்தை அவர் காப்பாற்றக்கூடிய அளவிலே, வருமானத்தை பெருக்கக்கூடிய அளவிலே இருக்கக்கூடிய தாய் தந்தையோ அல்லது மனைவியோ அந்த வாரிசுதாரர்களுக்கு முறையாக மாதம் இவ்வளவு தொகை என்கின்ற அடிப்படையில் ஒவ்வொரு மாதமும் பிரதி மாதம் குறைந்தபட்சம் 17,000 ரூபாயை அவர்களுக்கு பென்ஷனாக வழங்கப்படுகிறது.
ஓகே சார். ஒருவேளை அரசு அதிகாரியே தன்னோட கடமையை செய்யாம, இவன் என்னோட ஜாதிக்காரன், இவன் மேல எப்படி நான் கேஸ் போடுறது அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட கடமையை செய்யாமே தவறுனா, அந்த அதிகாரி மேல எந்த பிரிவுக்கு கீழே நடவடிக்கை எடுக்கப்படும்? கண்டிப்பா. குறிப்பா இந்த வழக்கு பொறுத்த மாட்டில் தாழ்த்தப்பட்ட வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்யப்படுவதோ அல்லது முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்படக்கூடிய மிகப்பெரிய பொறுப்பு இதை கள ஆய்வு என்று சொல்லக்கூடிய இன்வெஸ்டிகேஷன் ஆபீசர் என்று சொல்லக்கூடிய ஐஓ எனப்படுவர் ஒவ்வொரு மாவட்டத்திலும் இருக்கக்கூடிய டெப்டி சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ் டிஎஸ்பி. ஆகவே டிஎஸ்பி தான் இந்த எஸ்சிஎஸ்டி கேஸினுடைய ஐஓவாக இருக்கார். இதிலே அவர் கொடுக்கப்படக்கூடிய தகவல், ஒரு நபர் வழக்கு பதிவு செய்வதற்காக புகார் மனு கொடுக்கப்பட்ட பிறகு நிச்சயம் அந்த புகார் மனுவை வழக்கு பதிவாக முதல் தகவல் அறிக்கையை உடனடியாக அவர் பதிவு செய்ய வேண்டியது கடமை. அதன் பிறகு ஒருவேளை அந்த வழக்கு ஆய்வு செய்யப்பட்டு முறையாக விசாரணை செய்யப்பட்டு அது தவறாக கொடுக்கப்பட்டிருந்தால் அவை பின்னால் அந்த வழக்கின் பொருண்மை சங்கதி தவறு என்று சொல்லக்கூடிய மிஸ்டேக் ஆஃப் ஃபேக்ட் என்று சொல்லக்கூடிய எம்எப் என்கின்ற அடிப்படையில் டெப்டி சூப்பரண்ட் ஆஃப் போலீஸும் இருக்கக்கூடிய மாவட்டத்தினுடைய ஸ்பெஷல் பப்ளிக் ப்ராசிக்யூட்டரும் இருவரும் அதற்கான உரிய சட்ட ரீதியான விளக்கத்தை பெற்று கள ஆய்வின் அடிப்படையில் இந்த வழக்கை நீக்குவதற்கும் அதிகாரம் உண்பதை போல, அதே போன்று ஆரம்ப கட்டத்திலே என் சமூகத்தை சார்ந்தவர் என்கிற காரணத்தால் கொடுக்கப்பட்ட புகார் மனுவை பெறப்பட்டு வழக்கு பதிவு செய்யப்படவில்லை என்று சொன்னால் சட்ட ரீதியாக துறை ரீதியாக யார் அந்த காவல் நிலையத்திலே அந்த புகார் மனுவை பெற்று வழக்கு பதிவு செய்யாமல் கால தாமதம் ஏற்படுத்தப்பட்டாரோ அல்லது வழக்கு பதிவு செய்ய முடியாது என்கின்ற அடிப்படையில் மனுதாரருக்கும் புகார்தாரருக்கும் மன உளைச்சலை ஏற்படுத்தக்கூடிய அளவிலே செயல்பட்டாலும் அவரை துறை ரீதியாக நிச்சயமாக அந்த பொறுப்பிலிருந்து நீக்கப்படுவார். அது மட்டுமல்லாமல் மேற்கொண்டு அரசினுடைய சலுகைகள், அரசினுடைய எல்லா விதமான உயர்வுகளும் தடை செய்யப்பட்டு ஏன் அதிகபட்சமாக அவரை அந்த பதவியிலிருந்து நீக்கம் செய்யப்பட மட்டுமல்லாமல் குறைந்தபட்சம் ஓராண்டு காலம் சிறையில் அடைப்பதற்கு கூட நீதிமன்றத்திலே சிறப்பு வகையில் தண்டனை பெற்றிருக்கிறது. ஓகே சார். இப்போ இந்த எஸ்சி எஸ்டி சட்டம் பாதுகாப்புக்கான கேடயமா இல்லை தவறாக பயன்படுத்தக்கூடிய ஆயுதம்? நிச்சயமா இது தாழ்த்தப்பட்ட மக்களுக்கான ஒரு பாதுகாப்பான சட்டமே தவிர இதை மக்களோ அல்லது அந்த சமூகத்தை சார்ந்தவர்களோ மாற்று சமூகத்தை சார்ந்தவரிடத்திலோ அல்லது தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சாராத மாற்று சமூகத்தை இதை ஒரு பகடக்காயாகவோ அல்லது மிரட்டல் செய்யக்கூடிய பிளாக்மெயிலாகவோ இதை பயன்படுத்தப்பட்டால் நிச்சயம் அவரும் இதற்கான தண்டனை பெற்று தருவதிலும் சரி நீதிமன்றம் சட்ட ரீதியாக வேடிக்கை பார்க்காது. ஏனென்று சொன்னால் குறிப்பாக சமீப காலங்களிலே பார்க்கின்றது உச்ச நீதிமன்றத்திலே 2 ஆண்டுகளத்தில் தொடர்ந்து ஏறக்குறைய 20 வழக்குகள் தாழ்த்தப்பட்ட வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் பொய்யாக வழக்கு பதிவு செய்யப்படுவதற்காக மனுதாரர் புகார்தாரர் கொடுக்கப்பட்ட அந்த மனுவை டெப்டி சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ் தலைமையில் விசாரிக்கப்படுகின்ற போது இது முழுக்க முழுக்க பொய்யான வழக்கு. ஓகே சார். இப்ப இந்த சட்டம் பிசிஆர் ஆக்ட் பொய்யா நிறைய பேரால பயன்படுத்தப்படுது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்குங்க. அப்படியே வாய்ப்பே கிடையாது. ஏன் வாய்ப்பு கிடையாதுன்னா, ஒரு முதல் தகவல் அறிக்கையை பதிவு செய்யப்பட்டு அவரை நீதிமன்றத்தில் அழைத்து சென்று அவருக்கு எஸ்சிஎஸ்டி ஆக்டின் அடிப்படையில் தண்டனை உடனே வழங்கப்படுவது இல்லை. காரணம், ஒரு முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் நிறுத்தப்பட்டு அவர் முறையாக குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டு அந்த குற்றப்பத்திரிகையை கூட கள ஆய்வு என்கின்ற அடிப்படையில் டெப்டி சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ் தலைமையில் அவை முழுமையாக அந்த இடத்திலே நேரடியாக கள ஆய்வு செய்யப்பட்டு அந்த இடத்தில் தாழ்த்தப்பட்ட சமூகத்தைச் சேர்ந்த நபருக்கு உண்மையாகவே அந்த சமூகத்தின் பெயரை சொல்லி இழிவாக பேசப்பட்டதா, மன உளைச்சலுக்கு ஏற்படுத்தப்பட்டதா என்பதை முதலில் கண்டறியப்படும். இன்னொரு தகவலையும் நான் இங்கே சொல்லக்கூடிய காரணம், சாதாரணமாக ஒரு நபர் எஸ்சிஎஸ்டி கேஸ் உடனே போட முடியாது. ஏன் அப்படி சொல்றேன்னா, ஒரு எஸ்சிஎஸ்டி கேஸை போடணும்னா நான் எஸ்சி இல்லாத இன்னும் 2 நபர்கள் ஆமாம் இவரை இந்த சாதி பெயரை சொல்லி திட்டியதாக நாங்கள் பார்த்தோம், நாங்கள் நேரடியாக இதை
கேள்விப்பட்டோம் என்பதில்லை, நாங்கள் நேரடியாக பார்த்தோம், அந்த இடத்தில் நாங்கள் நின்று கொண்டிருந்தோம் என்பதை மாற்று சமூகத்தைச் சேர்ந்த 2 நபர்கள் சொன்னால் மட்டும்தான் இந்த வழக்கு நிலைக்கும். அதை விட்டு எனக்கு பிடிக்கல அப்படின்றதுக்காகவே ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சார்ந்த நபர் இன்னொரு மாற்று சமூகத்தை சார்ந்த நபர் என்னை ஜாதி பேரை சொல்லி திட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டா உடனே எஃப்ஐஆர் காப்பி போட்டு உடனே எஸ்எஸ்டி கேஸ்ல ஆக்ட்ல உடனே பனிஷ்மெண்ட் கொடுக்கறதுக்கு சட்டத்தில் இடம் கிடையாது. நான் எஸ்சி, அதாவது தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சாராத 2 நபர்கள் இவரை ஜாதி பெயரை சொல்லி இவர்கள் திட்டினார்கள். எனக்கு தெரியும், நான் அங்கே அந்த இடத்திலே இருந்தேன் என்று 2 மாற்று சமூகத்தை சார்ந்தவர்கள் சொன்னால் மட்டும்தான் சாட்சியம் நீதிமன்றத்திலே ஏறி நீதிபதியிடத்திலே நேரடியாக சொல்லப்பட்டால்தான் இந்த எஸ்சி எஸ்டி வழக்கு முறையாகவே தண்டனை கிடைக்குமே தவிர, யாராவது சொல்லிட்டாங்க உடனே கூப்பிட்டு அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுங்கன்னா அப்படின்னா ஒரு நாளைக்கு எத்தனாயிரம் வழக்குகள் பதிவு செய்யப்படும்ன்றதே கற்பனைக்கு எட்ட முடியாது. அதே மாதிரி இந்த வழக்கும் இந்த சட்டமும் தப்பான முறையில் பயன்படுத்துறாங்கன்னு சொல்றதும் 100% தவறு. ஏன்னா எஸ்எஸ்டி ஆக்டினுடைய கண்டென்ட்டே நான் எஸ்சி 2 பேர் அவங்க சொன்னாங்கன்னு ப்ரூவ் பண்ணும் போது அந்த சமூகத்தை சார்ந்தவங்க சொந்தக்காரன் மாமா மச்சான் பெரியப்பா அண்ணன் தம்பிங்க சொல்லிட்டாங்கன்னா அவங்க 2 பேரும் சொந்த பந்தம் தன்னை காப்பாத்திக்கிட்டு தன் குடும்பத்தை காப்பாத்திக்கிட்டு பொய்யா சொல்லுவாங்க. மாற்று சமூகத்தை சேர்ந்தவங்க அவர் பேரை ஜாதி பேரை சொல்லி திட்டினாங்கன்னு சொன்னா அந்த இடத்துல உண்மை இருக்கும். ஓகே சார், பாதிக்கப்பட்டவர்களுக்கு இங்க நீதி கிடைப்பதில் என்னென்ன சவால்கள் இருக்கு இறுதியா கேட்குறேன். அதே போல இந்த சட்டம் குறித்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு வேணுமா? நிச்சயமா. அதாவது நான் ஒருங்கிணைந்த வேலூர் மாவட்டத்தில் வேலூர், ராணிப்பேட்டை, திருப்பத்தூர் 3ஆக பிரிக்கப்பட்டு திருப்பத்தூர் மாவட்டத்தினுடைய முதல் ஸ்பெஷல் பப்ளிக் ப்ராசிக்யூட்டராக சிறப்பு அரசு பொது வழக்கறிஞராக தமிழக அரசு என நியமிக்கப்பட்டு நான் செயல்பட்டு வருகிறேன். நான் 19 ஆண்டு காலம் நான் வழக்கறிஞராக சென்னை உயர்நீதிமன்றத்திலே பணியாற்றி கொண்டிருக்கிறவன். நான் 2010 மத்திய அரசு வழக்கறிஞராக பணியாற்றியவன். ஆக என்னுடைய அனுபவத்தில் சட்ட ரீதியாக நான் பார்த்த காலத்தில் நான் சட்டத்தில் முதுகலை பட்டத்தை படித்தவன், மாஸ்டர் ஆஃப் லா, டாக்டர் அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகத்தில் படித்தவன் என்கின்ற முறையிலே நான் சொல்லுகிறேன். தாழ்த்தப்பட்ட சமூக மக்களுக்கு அடிப்படை தேவையானது விழிப்புணர்வு, அவேர்னஸ். அதாவது வெளிப்படையா சொல்லணும்னா கிராமப்புறத்தில் இருக்கக்கூடியவர்கள், குக்கிராமத்தில் இருக்கக்கூடியவர்கள், எழுத்தறிவு இல்லாத இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த சட்டம் என்பது அவர்களுக்கு இன்னும் எட்டாக்கனியாகவே இருக்கிறது. காரணம், அவர்கள் சட்டத்தோடு அவர்கள் வாழ்ந்து பழகக்கூடிய அளவிற்கான போதுமான தெளிவு இல்லாத காரணத்தினால்தான் அன்றாடம் அவர்கள் இந்த சமூகத்தின் வன்கொடுமைகள் பாதிக்கப்பட்டாலும், இந்த வன்கொடுமைகள் பாதிக்கப்பட்டால் சட்ட ரீதியாக நமக்கான உரிமைகள் இருப்பது, அதை நீதிமன்றம் இருக்கிறது, அதை நீதிமன்றம் பெற்றுத் தருவதற்கு அரசு வழக்கறிஞர் இருக்கிறார், அது மட்டுமல்லாமல் தமிழக அரசு இதற்கான நிவாரண தொகை இருக்கிறது என்கின்ற விழிப்புணர்வு கூட இல்லாமல் இருக்கிற காரணத்தினால்தான் இந்த சமூகம் அடுத்த கட்ட வளர்ச்சியும், ஏன் இன்னும் சொல்ல போனால் கொடுக்கப்பட்டிருக்கின்ற 18% இடஒதுக்கீடை கூட முழுமையாக கடந்த காலங்களிலே நீங்கள் பார்க்கின்ற போது அந்த தாழ்த்தப்பட்ட சமூகத்திற்கான முழுமையான இடஒதுக்கீடு, முழுமையான அரசியலமைப்பு சட்டத்திலே அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற அடிப்படை உரிமைகள் மறுக்கப்பட்டதன் அடிப்படையில் தான் நாள்தோறும் இன்றைக்கு வழக்குகள் பதிவு செய்யப்படுகிறார்கள். ஆக சுதந்திரம் அடைந்த 18% இடஒதுக்கீடு கொடுக்கப்பட்டு அத்தனை வகை முறையிலும் கொடுக்கப்பட்டால் கூட அந்த ஏன் இன்னும் நான் தெளிவாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் 1967 பிறகு இன்றைக்கு 2026 ஏறக்குறைய 60 ஆண்டு காலத்தில் நீங்கள் பார்க்கின்ற போது மத்திய அரசு ஒவ்வொரு முறையும் தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக ஆதி திராவிட நலத்துறைக்காக மத்திய அரசு கொடுக்கக்கூடிய பணத்தை ஒவ்வொரு தமிழக அரசினுடைய முதல்வர்களும், ஒவ்வொரு 5 ஆண்டு காலத்தில் இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்களும் சரி, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்களும் சரி, ஒவ்வொரு மாநில அரசினுடைய திட்டங்களிலும் பார்க்கின்ற போது இந்த ஆதி திராவிட நலத்துறைக்கு வந்தக்கூடிய பணத்தை மத்திய அரசிற்கு தமிழகத்திலே தாழ்த்தப்பட்ட மக்களுக்கும் பழங்குடியின மக்களுக்கும் செலவு செய்யாமல் திருப்பி அனுப்புகின்ற ஒரு சூழ்நிலை இந்தியாவிலே எந்த மாநிலத்திலும் கிடையாது. இந்த தமிழகத்திலே தான் ஒரு அதிசயம். ஒவ்வொரு துறைக்கும் பணம் பற்றாக்குறையாக இருக்கிறது என்று கேட்கக்கூடிய முதல்வர்கள் மத்தியிலே இந்த துறைக்கு அனுப்பக்கூடிய பணம் திரும்ப செலவு செய்யாமல் அனுப்பக்கூடுகிறார்கள் என்று சொன்னால் இந்த சமூக மக்கள் இன்றைக்கும் கல்வி அறிவில்லாமல் இருக்கிறார்கள், இன்றைக்கும் போதுமான தெளிவில்லாமல் இருக்கிறார்கள், இன்றைக்கும் கல்லூரிகளுக்கும் பள்ளிகளுக்கும் அவர்கள் வேலை வாய்ப்பு இல்லாமல் அன்றாட தினக்கூலிகளுக்காக 3 வேளை சாப்பாட்டுக்கு கூட அவர்கள் கையேந்தக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய தமிழக மக்களுக்கு மத்திய அரசினுடைய திட்டத்திலே ஒவ்வொரு துறைக்காக வழங்கப்படக்கூடிய இந்த நிதி, குறிப்பாக ஆதி திராவிட நலத்துறைக்கு வழங்கப்படக்கூடிய நிதி, தமிழகத்திலே 60 ஆண்டு காலத்தில் இருக்கக்கூடிய அந்த நிதியை ஒவ்வொரு
இன்னொரு 5 ஆண்டு காலம் திருப்பி அனுப்பப்படுகிறது என்று சொன்னால் இந்த தமிழகம் இன்றைக்கு இருக்கக்கூடிய மாண்புமிகு தமிழக முதல்வர் சிறப்பு கவனம் எடுக்கப்பட்டு மத்திய அரசு கொண்டு வரக்கூடிய, மத்திய அரசு வழங்கப்படக்கூடிய மொத்த பணத்தையும், குறிப்பாக ஆதி திராவிட நலத்துறை இப்பொழுது மாற்றி சமூக நீதித்துறையாக இருக்கக்கூடிய இந்த சமூக நீதித்துறைக்கு 100% இந்த துறைக்காக செலவிடப்பட்டு அந்த சமூக மக்களுக்கு விழிப்புணர்வு கிராம அளவிலே கொண்டு செல்ல வேண்டும், ஒன்றிய அளவிலே செல்ல வேண்டும், மாவட்ட அளவிலே செல்லக்கூடிய போதுதான் குறிப்பாக சட்ட பணிகள் ஆணைக்குழுகள் இருக்கும். ஃப்ரீ லீகல் எய்டு கேம்ப், அது லோக் அதாலத் என்று சொல்லக்கூடிய, லீகல் எய்டு என்று சொல்லக்கூடிய தேசிய அளவில, மாநில அளவில, வட்டார அளவில, மாவட்ட அளவில இருக்கக்கூடிய சட்ட பணிகள் ஆணைக்குழு என்பது இந்த தாழ்த்தப்பட்ட பழங்குடியின மக்களுக்காகவே உருவாக்கப்பட்ட ஒரு சிறப்பு கவனம். அதை இந்த தமிழக அரசு கவனத்தில் கொள்ளப்படுகின்ற போது, விழிப்புணர்வு ஏற்படுத்தப்படுகின்ற போதுதான் சட்டங்கள் குறையும், அவர்களுக்கான உரிமைகள் பெறுவார்கள், மக்கள் அவர்களை மக்களாக ஏற்று சமமாக பாபா சாஹேப் புரட்சியாளர் அம்பேத்கருடைய கருத்தாக இருக்கக்கூடிய இந்தியாவினுடைய அரசியலமைப்பு சட்டத்தினுடைய சரத்து 14 அனைவரும் சட்டத்தின் முன் சமம் என்கின்ற உன்னதமான நோக்கம் முழுமையாக நிறைவேறக்கூடிய நாள். அப்பொழுதுதான் தமிழகத்தில் மட்டுமல்ல இந்தியா முழுமையும் இந்த சட்டம் இந்த மக்களுக்கு பாதுகாப்பாக இருக்கும். ஓகே, உங்க சிறப்பான தகவலுக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி. என்ன வேணும் ஸ்கூலுக்கு, எல்லாமே இங்கிருக்கு. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை.